வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தலைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, களத்திரக்கார கிரகத்தோடு பாவ கிரகங்கள் சேர்ந்தால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். களத்திரக்கார கிரகம்னாலே 7ஆம் அதிபதி. ஓகேங்களா? ஸோ இந்த 7ஆம் அதிபதியோட பாவ கிரகங்கள் சேர்ந்தாவோ பார்த்தாவோ, ஸோ மோஸ்ட்லி பார்வைக்கு 50% தான் மதிப்பு. ஸோ இருக்கிறதுக்கு தான் சேர்ந்து இருக்கும்போது தான் அதோட பலன்களே மாறுபடுது. பார்வையை விட சேர்ந்து இருக்கும்போது தான் பலன்கள் மாறுபடுது. உதாரணத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனோட ராகு சேருது, சுக்கிரனோட கேது சேருது அப்படின்னா கண்டிப்பாக களத்திரக்கார கிரகம் ஒரு வகையில் சுக்கிரனாகவும் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களே, இல்லை 7ஆம் அதிபதிங்கிற கிரகத்தோட ராகு கேது சேருது அப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட தன்மை அதோட பலவீனத்தை மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ லக்ன ரீதியாக பார்த்தாலும் அதே கணக்கு தான் வரும். இல்லை நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்களோட 7ஆம் அதிபதி எதுன்னு பாருங்கள். உதாரணமாக சூரியன் 7ஆம் அதிபதி, இல்லை மேசத்தை காலப்புருஷ தத்துவப்படியே வந்துடுவோமே. ஸோ மேசத்துக்கு மேச லக்னம், அதுக்கு 7ஆம் அதிபதி யார்? உங்களுக்கு துலாமாக வருங்களா? ஸோ சுக்கிரன் அந்த சுக்கிரனோட கேது சேருது அப்படின்னா என்ன பலன் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு திருப்தியான திருமண வாழ்க்கையை அமையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இதனால் என்ன பாதிப்பு அடையுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதியோட கேதுங்கிற கிரகம் சேரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சுக்கிரனாக வருதுன்னு வச்சுக்கிங்களேன். சுக்கிரனோட 7ஆம் அதிபதி, சுக்கிரனாக 7ஆம் அதிபதி அவங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, கேது இணையும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கைத்துனே ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, நுண்ணறிவு அதிகமாக இருக்கும். ஆனால் மற்றவங்களோட இணைந்து செயல்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் ஈடுபாடு இருக்கும். பட் அது கூட ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். ஆனால் உறவுகள் கிட்ட ரொம்ப இணைஞ்சு செயல்பட மாட்டாங்க. அதே மாதிரி யார்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாங்க. ஸோ இவங்களை பற்றி புரிதல் தன்மையை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நமக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு புரிஞ்சுக்கணும். அது ஒரு வகை. ஸோ அது நல்லது தான் ஒரு வகையில். ஒருத்தரை பற்றி புரிதல் தன்மை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட பலவீனத்தை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ புரிதல் தன்மை புரியவே மாட்டேங்குது இவங்களை பற்றி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு பலம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த ராகு சேர்ந்தாலே, இந்த 2ல் ராகு இருந்தாவோ இல்லை 7ஆம் அதிபதியோட ராகு இருந்தால் அவங்க எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க. சம்மந்தமில்லாத இடத்துலலாம் பேசுவாங்க பார்த்தீங்களா. அதெல்லாமே இந்த அதாவது அந்த கிரக இணைவு சொல்கிறேன். அவங்களுக்கு வரக்கூடியவங்க பேச்சு நிறையா இருக்கும். பட் ஆனால் என்னென்னா அந்த பேசுகிற மூலிமா அவங்களோட பலவீனத்தை வெளியே சொல்லிடுவாங்க. ஸோ இது ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ கேது ஒரு வகையில் வாழ்க்கையில் லவ்யூக வாழ்க்கையை விரும்பாதவங்களாக இருப்பாங்க, ஆடம்பர வாழ்க்கையை விரும்பாதவங்களாக இருப்பாங்க. தனக்கு என்ன ஓகேவோ, அதாவது தன்னோட குடும்பம், தன்னோட கணவர், தன்னோட குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் வாழ்கிறவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட குடும்பத்தில் சுயநலமாக இருக்கிற தப்பு கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். இந்த கேது அந்தளவுக்கு வேலை செய்யும். இதே இந்த சுக்கிரன் நம்ம எடுத்துட்டோம், 7ஆம் அதிபதி. அந்த சுக்கிரனோட அந்த கேது ரொம்ப நெருங்கி இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். டிகிரி வயசில் இப்போ 20 டிகிரி சுக்கிரன் இருக்குன்னா 22 டிகிரி, 20 டிகிரிலேருந்து 23 டிகிரிக்குள்ளே சுக்கிரனோட கேது, இல்லை அந்த 20லேருந்து -3 டிகிரி அதுக்குள்ளே கேது இணைந்து இருக்குது பாவத்துக்குள்ளே அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அந்தளவுக்கு சிறப்பாக இருப்பதில்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இது நிதர்சனமான உண்மையாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு பாவகிரகம் ஒரு வகையில். அப்போ என்னனால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா, கணவர் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பார், வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பார். அவரோட வாழ்க்கை தரம் வேறு மாதிரி இருக்கும், இவங்களோட வாழ்க்கை தரம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட உலகம் வேறு, அவங்க உலகம் வேறு மாதிரி இருக்கிறனால தான் இவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு எடுத்துக்கோ. அப்போ இந்த 7ஆம் அதிபதியோட கேது இணைகிறனால இந்த ஒரு விஷயங்கள் நடக்குது. 7ஆம் அதிபதியோட ராகு இணையுது அப்படின்னா உங்களுக்கு நான் ஒவ்வொரு கிரகத்தையும் வச்சு சொல்லலை, நீங்கள் எடுத்துக்கோங்க. சுக்கிரன் எல்லாம் உங்கள் 7ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களா. அந்த மாதிரி உங்கள் 7ஆம் அதிபதியோட ராகு இணையுது அப்படின்னா, உதாரணத்துக்கு செவ்வாயை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது செவ்வாய்ங்கிறது என்னது? கணவர்.
ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயில் ராகு இணையுது அப்படின்னா கண்டிப்பாக அவர் பிடிவாரக்காரராக இருப்பார், முன்கோபக்காரராக இருப்பார், தனக்கு என்ன விஷயமோ அதை தான் செயல்படுத்தணும்னு நினைப்பார். ஸோ அவரோட விஷயத்துக்கு உங்களை இம்பார்ட்டனாக அவரோட விஷயத்தை வந்து கரெக்டுன்னு வந்து உங்களையும் நம்ப வைப்பார். அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்கும். நம்மளோட இதை கரெக்டு, நம்ம வந்து சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாரே தவிர பட் இவர் கேட்க மாட்டார். இது வந்து செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படிங்கிற கான்செப்டில் இருக்குது. அப்போது வந்து அவங்க வந்து எது விஷயத்தையும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறது, நிறைய பேசுவாங்க. அதே மாதிரி வந்து நேரம்ங்கிற விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த செவ்வாய் ராகு சேர்ந்தா, ஸோ இந்த செவ்வாய் ராகு சேர்ந்தாலும் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் எப்பவுமே வந்து கரெக்டாக வராது லைஃபுக்கு. ஸோ எல்லா விஷயத்துக்கும் சரின்னு போனால் லைஃப் நல்லாயிருக்கும். எல்லா விஷயத்துக்கும் கேள்விகள் அதிகமாக கேட்டால் லைஃப் நல்லா இருக்காது. தேவை இருக்கும்போது கேள்வி கேட்கணும், தேவை இல்லாத போது அந்த கேள்விகளுக்கு அவசியமே இல்லைன்னா அந்த கேள்வி கேட்காம விட்டாலே அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி வந்துடும். ஓகேங்களா? அப்போது ஒவ்வொருத்தரோட கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சும்மா கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது என்னாச்சு சம்மந்தமில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. இந்த வீட்டில் வந்தவுடனே இந்த பொருள் ஏன் இங்கே இருக்குது, இந்த டைமுக்குள்ளேயே முடிக்கல, இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு, இதெல்லாம் இந்த ஆர்கியூமெண்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை கேட்குறது எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ராகு இருக்கிறவங்க தான். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுனா, ஒரு கணவராக இருக்கிற பட்சத்தில் வந்து மனைவி வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா கணவர் வர்றக்குள்ளேயே அவங்களுக்காகவே பயந்துட்டு எல்லா வேலையும் முடிப்பாங்க. ஒரு சில பேர் ஜாதகத்தில் இது இருக்குது. ஸோ கலத்திரக்கார கிரகமே செவ்வாயாக இருந்து ஒருத்தருக்கு துலா லக்னமாக இருந்து மேசம் 7ஆம் அதிபதி அது செவ்வாயாக இருந்து ராகு சேர்ந்தால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அவங்க லைஃப்பில் இருக்கும். அப்போ இதில் வந்து ஒரு சுதந்திரங்கிற விஷயங்கள் கெடுதுங்களா, அதனால் வந்து லைஃப்பில் வந்து ஒரு 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 சந்தோஷங்கிறது கண்டிப்பாக வந்து குறையுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய்ங்கிற விஷயங்கள் வந்து லக்னத்தில் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இவங்களும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் லக்னத்தில் இருக்குது, ராகுவோட சேர்ந்துருக்கு, அது 7ஆம் இடத்தை வந்து பார்க்குது அப்படின்னா 7 கூட லக்னத்துக்கு வந்துட்ட கணக்கு வரும். பட் ராகுவோடு சேரும்போது வந்து ஸோ இவங்களும் ஒரு கான்செப்டில் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அவரும் இருக்கிறப்ப வந்து ஓரளவுக்கு மேட்சிங்காக போயிடும். அது ஒரு பெருசாக பாதிக்கிறது இல்லை. எப்போவுமே செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் பெண் ஜாதகத்தில் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். சகிப்புத்தன்மையோடு வாழ்வாங்க அவங்க, அது ஒரு விஷயங்கள். ஏன்னா லக்னத்தில் வந்து பாவகிரகங்கள் இருக்குது, அதுவும் வந்து செவ்வாயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போராட்டமான திருமண வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் போராடி ஜெயிச்சிருவாங்க. அந்த ஒரு வாழ்ந்து காமிக்கணுங்கிற ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு வாழ்வாங்க. அந்த விஷயங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் கணக்கு பார்க்கணும். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் ஜாயிண்ட் ஆகிறப்ப இந்த இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி 7ஆம் அதிபதியோட சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா, இதுவே செவ்வாயை எடுத்துக்கோங்களேன், செவ்வாயோட சனி சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கையில் வந்து பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வை, இல்லை செவ்வாய் சனி டிகிரியில் சேருது அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ள வந்து திருமண வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது கணவர், சனிங்கிறது வேலை. கண்டிப்பாக வேலை வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் வந்து பிடிக்கும் இவங்களுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் இருக்கனால போராட்டம் கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அது பாவகிரகமாக இருக்கும் பட்சத்தில் அது லக்னத்திலே சனி இல்லை 2ஆம் இடத்துல சனி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது. ஒரு போராட்டமான ஒரு மனநிலையிலே இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டிகிரி அதை கிரகங்கள் வாரியாக சொல்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் அதிகமாகிட்டே போக பொதுவாக 7ஆம் அதிபதி மட்டும் கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த பாவகிரகங்கள் அப்படின்னா என்ன, ராகு கேது செவ்வாய் சனி, ஓகே, இவ்வளோதான் பாவகிரகங்கள். அதை விட்டுட்டா அப்படின்னா அஷ்டமாதிபதி பாதகாதிபதி அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த காரக கிரகங்கள், இந்த ஆதிபத்திய கிரகங்கள் 7ஆம் அதிபதி இணைந்தாலும் இந்த விஷயங்கள் வந்து திருமண வாழ்க்கை ஒன்றா தாமதப்படுத்தும். இல்லை திருமண வாழ்க்கை இயர்லியாக நடந்துட்டா, அதாவது வந்து குறிப்பிட்ட வயது தாண்டி நடக்கணும். ஒரு பெண்ணோட ஜாதகமாக இருந்தால் 23 24 வயசுக்கு மேலே, மோஸ்ட்லி 26 வயசு அப்படி இருந்தாலே வந்து அந்த தோஷம் நிவர்த்தியாகும். அந்த பாவ கிரகத்தோட பாவத்துவம் ஓரளவுக்கு குறைபடும். அந்த கிரகங்கள் குறைபடுதோ இல்லையோ, இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து லைஃப் எப்படியோ ஒன்று அமைஞ்சால் சரி, நம்ம வந்து கரெக்டாக வாழுவோம், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு இவங்க வர்றதுக்கு தான் அந்த வயசே நம்ம லேட் பண்ணுறது. புரியுதுங்களா? இது ஒரு விஷயம். அதனால தான் இந்த செவ்வாதோஷ ஜாதகெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக திருமணம் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா செவ்வாதோஷ ஜாதகம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே செவ்வாய் இருக்கும், 2 பேருமே துருதுருன்னு இருப்பாங்க, 2 பேர்கிட்ட ஈகோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பேருமே வேகம் ஈகோ இருக்கும்போது என்னென்னா, யாருமே ஒரு பிரச்சனைன்னு வந்தால் யாரும் இறங்கி போக மாட்டாங்க. 2 பேருமே ஒரே மாதிரி லெவலாக சண்டை போடுவாங்க.
அது எதனால் அப்படின்னா சிறு வயசுலேயே திருமணம் நடந்தால் அந்த விஷயங்கள் நடக்கும். ஒரு பெண்ணுக்கு 23 வயசு, ஒரு ஆணுக்கு 27 வயசுக்குள்ள நீங்கள் திருமணம் பண்ணால் கண்டிப்பாக ஈகோ ப்ராப்ளம் வரும் 2 பேத்துக்குமே. யாரோட பேச்சு கேட்கணும் அவசியம் இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க அந்த விஷயத்தில். ஓகேங்களா? அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அந்த செவ்வாயோட வேலை தூண்டிவிடும். அதே செவ்வாய் திசையினால தான் கண்டிப்பாக அந்த இடத்துல பிரிவு வந்துடும். அதனால தான் வந்து செவ்வாய் தோசை இருக்கிற ஜாதகத்தில் வந்து நெக்ஸ்ட்டு செவ்வாய் திசை வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கணும். அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த செவ்வாய் வந்து ஒருவேளை வந்து லேட்டாக திருமணம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, 2 பேருமே வந்து ஒரு ஆணுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே வரப்போ நமக்கு இனிமேல் திருமணமே நடக்காதுங்கிற ஒரு இதில் ஆஃப் ஆகிடுவாங்க ஓரளவுக்கு. சரி அனுசரித்து வாழ்ந்துக்குவோங்கிற மனநிலைக்கு வந்துடுவாங்க 32 33 வயசில் வர்றப்போ. ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 26 மேலே வர்றப்போ இதுக்கு மேலே நம்ம இனி திருமணம் பண்ணி அடுத்து குழந்தை இதெல்லாமே வந்து இன்னும் டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணி அவங்களும் அந்த இதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது தனிஞ்சு போக வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் வந்து திருமண வாழ்க்கை கொஞ்சம் லேட்டாக பண்ணுங்கள். அதாவது செவ்வாய் தோசை இருக்கிற ஜாதகம். ஒருவேளை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா லக்னத்துலேயோ 2ஆம் இடத்துலையோ சனி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 7 8 பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு லேட்டாக தான் அமையும். திருமணம் லேட்டாக அமையும். செவ்வாய் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 7 8 செவ்வாய் இருக்குது அப்படின்னாலும் திருமணம் வந்து லேட்டாக தான் அமையும். மற்றபடி வந்து உங்களுக்கு பரிகார செவ்வாயில் அது வேறு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது வந்து என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது வந்து அதாவது வந்து ரொம்ப பாபகிரகம்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அரைவாசி எடுத்துக்கலாம். பாபத்தன்மை ஓரளவுக்கு இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அது என்னென்னா அவங்கக்கிட்ட ஒரு அதிகாரத்தன்மை இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்தையும் ரொம்ப நல்லா செய்யக்கூடிய தன்மை இருக்கிறனாலே வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பேர் இருக்கும். அந்த ஏரியாவிலே ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு நல்ல பேர் இருக்கும். ஒரு சமூக சேவை செய்கிறதாலும் சரி எந்த இடத்துலையும் முன்னே வந்து நிற்பாங்க. தைரியமாக வந்து நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த சூரியனோட ஆதிக்கம் 7ஆம் அதிபதியோட சூரியன் இருந்துச்சுன்னா. ஸோ இதுவும் வந்து ஒரு வகையில் அந்த சூரியன் 7ஆம் அதிபதி இருக்கிற பிரச்சனை இல்லை. பட் அஸ்தங்கமாகாமல் இருக்கணும். அந்த 7ஆம் அதிபதியோட அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை கிடைக்காம போகுது. ஒருத்தருக்கு சுக்கிரன் சூரியன் இடைவெளி இருந்தாலும் சரி, சுக்கிரன் சூரியன் அஸ்தங்கமானாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண வாழ்க்கை லேட் ஆகுது. திருமண பந்தத்தையே மாட்டுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த பாவ கிரகங்கள் சேர்க்கை சேரும்போது ராகு கேது கிரகணமானாலோ இல்லை வந்து உங்களுக்கு மற்ற இதில் வந்து பாவகிரக அஷ்டமாதிபதியோட கிரகணத்தோடு சேரும்போது அது வந்து 7ஆம் அதிபதி கெட்டு போகிற மூலியமாக பலவீனம் அடைகிறது மூலியமாக திருமண வாழ்க்கை அவங்களுக்கு கொஞ்சம் கசப்பான திருமண வாழ்க்கையாக கொடுக்கப்படுது. அது தசாபுத்தி அந்த 7ஆம் அதிபதியோ அந்த சேர்ந்து இப்போ ராகுவோட தசையோ கேதுவோட தசையோ நடக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அதோட பாதிப்பு அதிகமாக வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின் விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா அந்த 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த ராகு கேதுவோடு கெட்டாலும் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து சண்டை சச்சரவோடு தாக்கு பிடிச்சி போயிடும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களோட செவ்வாயை அந்த பெண்ணோட செவ்வாயை ஒரு ஆணோட செவ்வாய் பார்க்கணும். இல்லை செவ்வாயை வந்து அட்லீஸ்ட் சுக்கிரன் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கான்செப்டை பொருத்தத்தை பார்த்து நம்ம திருமணம் பண்ணுறோம். முகூர்த்தத்தை நல்ல முகூர்த்தத்தை குறித்து திருமணம் பண்ணணும். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இது மெயினாக பார்க்கணும். அப்போ வந்து இந்த கலத்திரக்கார கிரகத்தோடு இந்த பாவ கிரகங்கள் சேர்க்கும்போது திருமண வாழ்க்கை தசாபுத்தியாக அமைஞ்சால் கண்டிப்பாக ஒன்றா திருமணத்தை லேட் பண்ணுது. இல்லை அப்படின்னா ஒரு கலப்பு திருமணத்தை கொடுத்துருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதை தாண்டி வந்து உங்களுக்கு கலப்பு திருமணமே திருமணம் நடந்ததுக்கப்புறம் வந்து அந்த வாழ்க்கை அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் ஒரு கசப்பு கலந்து திருமணம் நடக்குது. எதிர்பார்த்த மாதிரி 2 பேர்த்துக்கிட்டையுமே அந்த ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இல்லாதனால வந்து பிரச்சனையோடு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பட் வெளியே தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாமே இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பாவகிரகங்கள் சேர்க்கையினாலையும் அது இன்னொரு விஷயம் வந்து இருக்குது. என்னென்னா இப்போ வந்து கிரகணம் ஒன்று சொல்லிட்டோம், ராகு கேது சேர்ந்ததுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா வந்து அந்த வக்ரமான அதாவது பாவகிரகங்கள் அந்த 6 8 வந்து அந்த 7ஆம் அதிபதியும் 6 8 மறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை டிலே ஆகுது. இல்லை அப்படின்னா சீக்கிரமே திருமணம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயம், பிரிவுங்கிற விஷயமும் ஏற்படுது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அதனால தான் வந்து 7ஆம் அதிபதி 8 இருந்தாவோ 8ஆம் அதிபதி 7 இருந்தாவோ இல்லை 6ஆம் அதிபதி 7 இருந்தாலோ 7ஆம் அதிபதி 6 இருந்தாவோ கண்டிப்பாக வந்து அந்த திருமண வாழ்க்கைங்கிறது வந்து அதுவும் வந்து
ஆதிபத்திய கணக்கு பார்க்கும்போது 6 8ங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்தானங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து பாவகிரகங்கள் பாவஸ்தானங்களாக தான் வருது. ஆதிபத்தியம் 6 8ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறப்ப வந்து அதோட ஆதிபத்தியத்தை பொறுத்து அஸ்தமாதிபதியாகவும் வருது. இல்லை அடுத்தது ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகத்தோடும் அந்த அந்த பாவத்தோடும் சேருது 7ஆம் அதிபதி. அப்போ கண்டிப்பாக வந்து அந்த தசாபுத்தி தவிர்த்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த தசாயை தவிர்த்துட்டு புத்திகள் இருந்தால் ஒரு சில காலங்கள் பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்களே தவிர, அந்த 6ஆம் அதிபதியோட திசையோ 8ஆம் அதிபதி திசையோ நடந்து அதில் நீங்கள் திருமணம் பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனையை குறிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் போட்டிருக்க பதிவுகள் எல்லாமே பொதுவான பதிவுகள் தான் போட்டிருக்கேன். மீண்டும் வந்து நட்சத்திர சாரம், ஸ்தான பலம் இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் வந்து கரெக்டாக முடிவு சொல்லணும். பட் இது 75% உங்களுக்கு ஒத்து போகும். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த பகுதிகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.